ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு ஊறுகாய் தான் செய்ய போறோம். தேவி பிராண்ட்ல பூண்டு ஊறுகாய் டேஸ்டியா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் எந்த பிராண்ட்லயும் நீங்க சாப்பிட்டுருக்கவே முடியாது. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஊறுகாய் போடுற அளவுகளும் நம்ம போடுற முக்கியமான பொருட்களும் தான். இது எல்லாமே பார்த்து பார்த்து என் கைப்பட நானே வறுத்து அரைச்சு செஞ்சிருக்கிறதுனால டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த ஊறுகாய்க்கு முக்கியமான பொருள் பாத்தீங்கன்னா ஊறுகாய் பொடி. அந்த ஊறுகாய் பொடியை பக்குவமான முறையில வறுத்து அரைச்சு நானே என் கைப்பட எல்லாமே ரெடி பண்ணி நான் ஒவ்வொரு பொருளா பார்த்து பார்த்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் சாப்பிட்டா லைட்டாவது எனக்கு அந்த ஊறுகாய் இருக்கணும், அதோட சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய பேருக்கு ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உப்பு அதிகமா இருக்கனாலே நிறைய பேர் வாங்கவே மாட்டாங்க. என்கிட்ட உப்பும் அளவா தான் இருக்கும். ஊறுகாய்க்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு தான் உப்பு சேர்த்திருப்பேன். வயதானவர்கள் நம்பிக்கையோட என்கிட்ட வாங்கி சாப்பிடலாம். தேவி பிராண்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊறுகாய் ஒவ்வொரு மாதிரி முறையில செய்வோம். ஒரு சில ஊறுகாய் முழுசாவே செய்வோம். ஆனா அந்த பூண்டு ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் மட்டும் பாத்தீங்கன்னா பாதி பூண்டு அரைச்சு பாதி பூண்டு அரைக்காம செய்வோம். அதனாலதான் அந்த தேவி ஊறுகால அந்த பூண்டு ஊறுகாய் டேஸ்டா சூப்பரா இருக்கிற காரணம் ஒண்ணு. வீடியோ பார்த்த உடனே டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணா போதும். எந்த ஊர்னாலும் கொரியர் சர்வீஸ் பண்ணி தரோம்.